தலைப்பு தலைக்க பண்ணினாராம். இது யாரை கொண்டு உரைத்த வார்த்தை தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்த வார்த்தை. ஒரு தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். எப்படின்னா, பட்டு போன விருத்தத்தை தலைக்க பண்ணினேன். பட்டு போன விருத்தத்தை 7 கண்டத்திலும் பட்டு போன ஒரு விருத்தம் தலைக்க பண்ண பார்க்க முடியாது. ஒரு மரம் தலைக்கு பண்ண பார்க்க முடியாது. ஒரு செடி தலைக்கு பண்ண பார்க்க முடியாது. ஒரு கொடி தலைக்கு பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் பட்டு போன உறுப்பை தலைக்க பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அதுமாதிரி 7 கண்டு இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, நல்லது. பட்டு போன விருத்தத்தை தலை தொங்க பண்ணினேன். அவருக்கு இது லேசான காரியமா? தகவலே, தாயே, சவுன சகோதரே, இயேசுவுக்கு லேசான காரியம். உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டுக்கு லேசான. உன் பாட்டுக்கு பட்டு போயிட்டு நான் வாழவே இல்லை என்று சொல்கிறாங்க. ஏன் வாழ இல்லை? ஏன் வசனம் இருக்க? நான் தலைக்க பண்ணே. அவன் இந்த வசனம் வேத வசனம் பொய்யா? ஐயா, நான் பிறந்தேன்னு இதுவரை பழைக்க முடியல. ஏன் ஒரு சப்பானியை வேத்தால் பார்க்குறோம் வேத்தல. அப்போ அவனே தலைக்க பண்ணார். யோவான் சுவிசேஷத்தில் இந்த யோவானில் அப்போஸ்தலனுக்கு 3வது அதிகாரத்தை பார்க்கும்போது அவனே ஆண்டவர் தலைக்க பண்ணார். சப்பானி தான். அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அங்கே அந்த பக்ஷம் பிச்சை கேட்டுருந்தான். அப்போ தேதரும் யோவான் இருக்கிறாங்க. பிள்ளைங்க கிடையாது, பொண்ணு கிடையாது, என்ன எடுத்துட்டு கொஞ்சம் தாரேன். ஏன்னா பெரிய இயேசுடைய வல்லமை, இயேசுடைய வீட்டந்த வல்லமை இருந்தது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, தேதரு யோவானும் பொண்ணு பிள்ளைங்க என்கிட்ட கிடையாது. அவன் எதிர்பார்த்தது பொண்ணு பிள்ளைன்னு தான் எதிர்பார்த்தான். இயேசுடைய வல்லமே அவன் எதிர்பார்க்கல. இன்றைக்கி அனைவரும் ஆலயத்துக்கு போகிறவங்க ஊழியக்காரர் தான் எதிர்பார்க்குறாங்க, அப்போ எதிர்பார்க்குறாங்க, தீர்க்கதரிசி எதிர்பார்க்குற போதுகிற. அவன்கிட்ட ஒன்றும் கிடைக்காது, ஏங்க ஒன்றுமே கிடைக்காது. அங்கே நீ எந்த ஆராதி போகிறாயோ அங்கே இயேசு வர்றாரு. அவரை எதிர்பார்த்தா உன் சரீரத்தில் எந்த பாதி கெட்டு போய் இருந்தாலும் அதை அவர் தலைக்க பண்ணுவார். அதை விட்டுட்டு நான் அப்போஸ்தலர் பார்க்குறேன், தீர்க்கதரிசி போதகர் பார்க்குறேன், அவன் மந்திரிகள் தானே, அவனுக்கு என்ன செய்ய முடியும்? வசந்தம் போதிப்பாங்க. என்ன வசந்தம்தான் வந்து இப்போ அருள்முறை விஷயம். நீ மதனை சார்ந்து இருக்காத, மனுஷன் நீ சபையை சார்ந்து, இயேசுவை சார்ந்தீரு. அப்போ என்ன நடக்கும்? எழுப்புதல் வரும். எல்லாம் அங்கே என்ன செய்யும்? தேவன் பார்த்து அபிஷேகம் இறங்கும், வல்லமை இறங்கும், கிருபை இறங்கும். அப்போ வாழ்க்கையில் ஐயா 18 வருஷம் ஒருத்தி பட்டு போயிருந்தான். யார்? 10 சாத்தம் 18 வருஷம் பட்டு போச்சு தான். 10 வருஷம் செயலாட்டி போச்சு. அப்போ அந்த ஏசாரை கண்டார். என் மகள் சாத்தான் பட்டு போயிட்டுருந்தான். 18 வருஷமாக பாடு வைத்தான். அப்போ கமாரா பாசியா அவர் சொன்ன உடனே அந்த பட்டு போன அமராவங்க வந்து செயலட்டு போயிருந்தவ செயல். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் இப்போ மனிதர்கள் தானே, மனுஷர்கள் தானே, எந்த பகுதி பட்டு போயிருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்போது உன் வாழ்க்கையில் பட்டு போன அந்த சந்த உறுப்பை இப்போது தலைஞ்சவங்க செய்து விட்டார், தேவன் செய்து விட்டார். ஓ ரப கரபா சங்கரபாதி கரபையா ஆண்டவரே சோத்திரம். ஒரு வேளையில் உங்களை 7 கண்ட மந்த மனுஷி மாந்திரியம் சூரியம் செய்வினால செய்து பட்டு போய் வச்சிருக்கலாம், உண்மைதான், அதில் நடக்குது. அந்த கட்டையும் அவர் அழுத்தறிவார். நீ ஜெபிக்கக்கூடிய வேலை இல்லை, துதிக்கக்கூடிய வேலை இல்லை, அபிஷேகம் ரொம்பது ஏதால் ஆவியானவர் வரும்போது அங்கே வாக்கு கடக்காத பெரும்பூச்சோடு கிரி செய்வார்.
அதை தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். பட்டு போச்சுன்னா என்ன பட்டு போச்சுன்னா பட்டு அதுதான் எசேக்கியேல் பட்டு போன விருத்தத்தை தலை தொங்கிச்சு. அவருக்கு லேசான காரியமா ஐயா? அவருக்கு லேசான காரியம். அதுதான் சொல்றார், ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ ஈ மைட்டி ஜீசஸ் ரைட் லார்ட் பட்டு போனதை தாளிக்கப்படாது. அப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்து, ஐயா எனக்கு பொருளாதாரத்தில் பட்டு போயிட்டேன், இல்லை திருமணத்தில் பட்டு போயிட்டேன், கர்மத்தில் பட்டு போயிட்டேன், நான் குடும்பத்தை இழந்துட்டேன் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்ன? அவராக பட்டு போய் விஷயத்தார் இயேசு எங்கேயுமே பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் எழுதி பட்டு போகிறார், தலைத்துவங்க தான் செய்தார். அதான் வேதம் சொல்லுகிறது. அவரை எப்படி தேடு. ஒரு வேளையில் இருதயம் பட்டு போச்சா, இல்லை கிட்னி பட்டு போச்சா, இல்லை பெருங்கொட்டை கட்டு போச்சா, வலது கை இடது கை கட்டு போச்சா, அது எது பட்டு போனாலும் தலை தொங்கி செய்கிறோம் தேவன். இது இயேசு இந்த உலகத்தை ஊழித்து போகும்போது அவருடைய சம்பந்த பலவிதமான சூழ்நிலைகளில் ஜாதிகள் உள்ளவங்க வந்தாங்க. கூட வந்தான், குஷ்டரோகி வந்தான், தப்பானி வந்தான், ஊமன் வந்தான், யாராவது அவர் தலைவங்க தான் செய்தார். அந்த இயேசுடைய வார்த்தையை தான் இன்னும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அருமையான தேவை நான் தலைக்கவே முடியலை என்றால், நான் பிறந்ததிலிருந்து என்றால் தலைக்க முடியலை. வேதம் சொல்கிறது எசேக்கியேல் 17:28 பட்டு போன வித்தத்தை தலை தொங்க செய்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே நீ தலை துவங்கி விட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன், வரலாறு நடத்துகிறவர். அவர் ஒன்று பட்டு போகும்படியாக ஒன்று உருவாக்கல்ல. நீ தலை துவங்கி செழு தங்கி என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தாலும் நீ தலை துவங்கும்படி தான் அவர் செய்தார். அந்த தேவன் தான் தேசிக்கிட்டு இருக்கிறார். அதான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே எந்தெந்த காரியத்தில் பட்டு போயிருக்கிறார். ஒரு சகவு நாள் சொல்லிச்சு, என் கலர் குடியில் பட்டு போயிட்டார், ஊரியும் போகிறேன்னு தெரியல, மோசமும் தெரியல, படிக்கிறே போகிறார். அவர் நான் சொன்னேன், சகோதரி நீ சொல்லலாம் கரெக்டு தானே, இல்லைன்னு சொல்லலை. வா உன்னபத்தை கொண்டு 56 அதிசய சபை வீட்டில் வா கொடு, இங்கே கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்க உங்களுக்கு சொன்னேன். 7 வாரம் வந்தால் அவர் யூரின் போகிற தெரியல, ஒரு தெரிய குடி எல்லாம் மறந்து பட்டு போன அந்த மனிதன் தலை தூங்கி விட்டான். அல்லேலூயா. உலக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் என்றார். அருமையான தேவை என்றால் ஏன்னா குடியில் ஒரு கடைக்கு போன மது பாட்டில் வச்சுருப்பாங்க ரெடியாக. அவர் சொன்னார், குடித்திய கட்டே போயிட்டார், தாழ்த்த முடியல. இயேசுக்கிட்ட தேடி வந்தாருங்க, தேவத்துக்கு வந்தார். குடி நின்று போச்சு, மதுபான நின்று போச்சு, தலை தூங்கிட்டார். பல இடங்களில் தேவன் செய்த நன்மை கொடுத்து உலகமும் சாட்சி கொடுத்தார். ஐயா என்னை குடியை மாற்றினார் இயேசு, ஏன் நான் பட்டு போயிருந்தேன், நான் தலை தூங்கிட்டேன் சொல்லி எல்லாரும் சாட்சி கொடுத்தார். அவர் கொரட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அருமையான தேவஜனமே, ஏதா அவர் பேர் பொண்ணு பிள்ளை. அப்படின்னா அருமையான தேவஜனமே, உன் வாழ்க்கையில் 51 செபை வீடு, இது ஒரு சுவிசேஷ ஒளியம், டெலிவன்ஸ் மினிஸ்ட்ரி. இது சபை ஊழியம் கிடையாது. யார் வந்தாலும் அத்தை பண்ண 28 சொல்கிறது, அர்த்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் யார் வருத்தப்பட்டு பாரும் கண்ணீர் கவலை துன்பம் துயரம் எங்கே போனாலும் மீட்பு இல்லை. அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய இடம் தான் 56 அதிசயம் பிறகுது. அதனால் இன்று வாழ்க்கையில்
எந்த எப்படி இருக்கிறானோ அவருக்கு ஓடிடுவான். இப்போதே இயேசுவின் நாமத்தில் ஓடிடுவான். என்ன செய்யணும்? வாழ்க்கை பாட்டு போயிட்டு அழுதுகிட்டு இருக்காத. இன்று உனக்கு ஆண்டு என்னோடு பேசிட்டார். உனக்கு ஒரு செழிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். வந்து உனக்கு மீட்கும்படியாகத்தான். நான் பட்டு போயிட்டேன் ஐயா, தலைக்கவே இல்லை, இன்று நீ தலைத்து விட்டார். இந்த செய்தி உன்னை தலைக்கு எசேக்கியேல் 17:24. பட்டு போன விஷயத்தை தலை தோங்க செய்த தேவன் தலைக்க செய்து விட்டார். ஒரு சகோதரி ஒரு நாள் வந்தாங்க. திருமணம் ஆகி 25 வருடம் கர்ப்பம் தரிக்கல. ஐயா அந்த ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் நான் குழந்தைக்காக ஜெபம்னு வரல, இங்கே நிறைய பேர் குழந்தை பேர் சாட்சி சொல்கிற கேள்விப்பட்டேன். ஏம்மா நீ வா, 7 சனிக்கிழமை உபவாசத்துக்கு வானேன். அங்கே திருவனந்தபுரம் பக்கத்தில் பிலியூர் கிராமத்தை சேர்ந்த மகள். அதுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் 7 வாரம் வரும்போது அவளுக்கு என்னாச்சுன்னா கற்ப பையில் 2 குழந்தைய உருவாக்குனார். 2 பெண் குழந்தை. அது கறந்து 2 குழந்தை பிறந்தது. அவங்க கற்பை பட்டு போய் தானே இருந்தேன். வயசுக்கு திருக்கிடுமுனாகி 20 வருடம் ஆகிடுச்சு. அப்போ அந்த கற்பத்தை கட்டுப்போன கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். அதுதான் ஆண்டோட மகிமை. அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவரோட மகிமை யார் பார்க்க? மகிமையின் தேவன் அவர். உலகத்தில் உள்ள தேவர்கள மகிமையின் தேவன். அவர் சிங்காசனத்தில் வைத்திருக்கிறவர். பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் துதித்து கொண்டே இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் இருக்கிறவர். அந்த தேவன் தான் உன்னோடு பேசுகிறார். சாது உள்ளவன் கேட்காதவர். எதி உன் வாழ்க்கையில் நீ கட்டுப்போன்னு சொல்ல முடியாது. உன்னோடு ஆண்டவர் பேசிட்டார். இன்றை ரட்சிப்பையும் கொடுத்து விட்டார், சமாதானத்தையும் கொடுத்து விட்டார், சந்தோஷம் கொடுத்தார், அழைக்கப்பட்ட வாசல்கள்லாம் திறந்துட்டார். இன்றைக்கி ஆசீர்வாதத்தை நான் பட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. பல வருஷம் தொழில் செய்கிற ஐயா, எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு ஆகாரத்துக்கு கூட வசதி இல்லை. கடனுக்கு மேல் கடனில் பட்டு போயிட்டேன் சொல்லி அப்படி எத்தனையோ பேருங்க வராங்க. எல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லை, சென்னை மாவட்டம், தமிழ்நாடு 38 மாவட்டம், இது மாவட்டம் எல்லாம் வராங்க. ஆனால் பட்டு போன ஆசீர்வாதத்தை தெரிந்துக்குள்ள தேசிய இப்போ இங்கே இருக்கிறார். வந்து ஒருவருடைய கலந்துக்க உன்னை ஆசீர்வாதம், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஏற்பட்ட காணிக்கை ஊழியத்துக்கு என்றால் தொலைக்காட்சி அனுப்பிங்க. நிகழ்ச்சி ஒவ்வொருவரையும் ஆசீர் வைப்பார். செப்பிட்ட ஒரு நாள் அதிகாலை செப்போம், காலை 5:10 பேர் வர வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உபவாசம் காலை 10 அவங்களும் வந்து ஆசீர்வதிங்க. நீ சீஸ் மை லார்ட், அந்த தேவன் தான் கர்த்தர். ஆமென். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.